வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை, சோதனை காலத்தில் தேவன் நம்மை தப்புவிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்திற்கு உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. எந்த சேதம் கர்த்தர் அணுக விடமாட்டார். ஆமென். சத்துருடைய எல்லா சதிமோச திட்டங்களை ஆண்டவர் இல் பொருளாய் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சத்துருடைய அநேக சதிகள் உண்டு, அவனுடைய தந்திரங்கள் உண்டு, மந்திரங்கள் உண்டு, மாந்திரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவர் தவிடுபடியாக்குவார். ஆமென். ஏனென்றால் சோதனை காலம் மிக அருகே இருக்கிறது. இந்த மாதம் நமக்கு அநேக சோதனை வரும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை, அநேக சோதனைகள் வரும், ஆனால் அந்த சோதனைகள் நம்மை மேற்கொள்ளவே செய்யாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி பொறுமையை குறித்த சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினால், அதுதான் ரொம்ப முக்கியம். சத்திய வார்த்தை என்ன அப்படின்னா, பொறுமையை குறித்து கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சு சொல்லி கொடுத்துருக்காரு? அநேக வார்த்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எத்தனையோ பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கிறோம். பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, நிதானமாக முடிவெடுக்கணும், நம்முடைய செயல்கள் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக சில சோதனைகள், சில சத்தியத்தை நம்ம கை கொள்ளும்போது நமக்கு ரொம்ப எரிச்சல் வரும். ஆமென். சோத்திரம். கோபம் வரும். ஏன் அப்படின்னா, சில காரியம் நமக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே, எல்லாம் அடக்கி கொண்டு நீங்கள் பொறுமையாக இருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு சிலர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க. உங்கள் சுபாவத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் தேவன் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி சில விஷயத்தில் பொறுமையாக இருக்கிறீங்க. அதை கர்த்தர் உங்களை பார்த்து உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார். நீ பொறுமையாய் வசனத்தை காத்து கொண்டபடியினால் சோதனை காலத்திற்கு உன்னை நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. சோதனை சீக்கிரம் வருகிறது. அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை சேதம் அணுகாமல் காப்பார். ஆமென். இந்த வசனத்தின் பின்னணியை நம்ம பார்க்க வேண்டும். இது யாருக்காக சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது இந்த வாக்குத்தத்த வார்த்தை என்று சொல்லி நம்ம அதை பின்னணியை குறித்து தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கு. வாசிக்க கேட்போம். இதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இது எந்த சபைக்கு சொல்லப்பட்டது? பிலதெல்பியா சபை. ஆமென். ஆக நமக்கு தெரியும் 7 சபைகளில் இந்த பிலதெல்பியா சபை ஒரு சபை. ஆக 7 சபை சொல்லிவிட்டு அந்த சபையின் ஒவ்வொரு நிலைகளை குறித்து நாம் ஆங்காங்கே நம்ம தியானிக்கிறோம். 8ஆம் வசனம் சிமிர்னா சபை, 12ஆம் வசனம் பெர்கமு சபை, 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தியத்திரா சபை. இப்படி ஒவ்வொரு சபைகளுக்கும் சொல்லப்பட்டது. 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சர்தை, 7ஆம் வசனம் பிலதெல்பியா, 14 லவோதிகேயா. இப்படி 7 சபைகளில் இன்றைக்கு நாம் ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பிலதெல்பியா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரதர்லி லவ், சகோதர ஸ்நேகம். அல்லேலூயா. ஆக சகோதர ஸ்நேகம் உள்ள சபை எந்த சபை? பிலதெல்பியா சபை. ஆமென். அந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், நானும் உன்னை காப்பேன், சோதனை காலத்தில் நீ தப்புவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சோதனை காலத்தில் தப்ப வேண்டும். நாம் அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இங்கே பாருங்க, திடீரென்று இப்போ பூகம்பம் வெடிக்கிறது. ரஷ்யா, சீனா, ஸ்தோத்திரம், இந்த பகுதியிலெல்லாம், ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு
ஆமென். ஸ்தோத்திர. சுனாமி வந்திருக்கிறது. இப்படி சோதனை காலம் திடீர் என்று வரும். நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. திடீரென்று வரலாம், பூகம்பம் வரலாம். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் இங்கே பக்கத்தில் கடல் இல்லை, சுனாமி வராதுன்னெலாம் நினைக்கிறோம். இயற்கை பேரழிவுகள் திடீரென்று வரலாம். யாருக்கு தெரியும், பல ரூபத்தில் வரலாம். ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் தப்பு வைக்க கர்த்தர் ஒருவரே வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. திடீரென்று வருகிற ஆபத்திலிருந்து தேவன் நம்மையும் நமது பிள்ளைகளையும் குடும்பத்தை ஆண்டவர் வேலை அடைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிலதெல்பியா என்றால் சகோதர சிநேகம் நிறைந்த ஒரு சபை, பிரதர்லி லவ். அப்போ இந்த பாதுகாப்புலாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த திருச்சபையின் சொல்லப்பட்ட நற்கிரியைகள் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல அன்புள்ள சபையா இருக்கணும், ஐக்கியதுள்ள சபையா இருக்கணும். அப்படிப்பட்ட சபையை ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். பிலதெல்பியா சபை குறைவே இல்லாத சபை. அது அன்புனால்தான் முடியும், வேற எதனாலும் முடியவே முடியாது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது, ஈகோ ப்ராப்ளம் சபையில் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் இருக்கக்கூடாது, அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அன்பை பிரயோகிக்கிற சபைக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அன்பு பாருங்க என்ன செய்யும் அப்படின்னா, வாசிக்கலாம். அன்புங்கிறது நமக்கு கண்டிப்பாக நம்முடைய பேசிக், அது குணாதிசயமாக இருக்கணும். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:22 மிக அழகாக சொல்லுகிறது. ஆவியின் கனி. ஆமென். கனின்னு சொல்லிட்டு வெரைட்டி சொல்லுது, ப்ளூரல் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஒரு கனியில் இவ்வளோ விதமான சுவைகள் இருக்கணும். சில கனிகள் பாருங்க, நவாப்பழம் பாருங்க, இனிப்பு இருக்கும், துவர்ப்பும் இருக்கும். அப்படி நல்ல சில கனிகளில் நிறைய டேஸ்ட் இருக்கும். மாங்கனியில் பாருங்க, புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், பலவிதமான சுவைகள் அப்படி கலந்துருக்கும். ஆனால் கனிகள் சொல்லலை, கனி தான். ஒரே ஒரு கனியில் நமக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது, ஓ ஸ்தோத்திரம், இந்த 9 விதமான கனிகள். அல்லேலூயா. அதில் முதலாவது சொல்லப்பட்டது எதுதான்? அன்பு. அன்பு இல்லாமல் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், வரங்கள் இருக்கலாம், அற்புதம் நடக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம், என்ன செஞ்சாலும் சரி, அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த பிலதெல்பியா சபை குறைவே இல்லாத சபை என்று பெயர் பெற்றது. காரணம் என்ன அப்படின்னா, அன்புள்ள சபை. ஆமென். எத்தனை பேர் கேட்க முடியும், ஆண்டவரே என் இருதயத்தில் இப்படிப்பட்ட கனி நிறைந்த வாழ்க்கை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் சிறந்த ஒரு ஜெப வாழ்க்கை, ஜெப குறிப்பு. நம்ம இப்படிலாம் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அது வாசிக்கிறப்பவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாரு. 9 வரங்கள் இருக்கிறது, அதே போல 9 கனி இருக்க வேண்டும். ஆவியானவர் ஒருவரே. சில இடத்துல வரங்கள் இருக்கும், ஆனால் கனி சுத்தமாக எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா கனி இல்லாத மரம் அது வெட்டி எரிப்பதற்கு தான் உகந்தது. தோட்டக்காரர் நம்ம ஒரு செடி வச்சாலே அது எப்போ பூ பூக்கும், எப்போ காய் காய்க்கும்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஏன்னா அவ்வளோ தண்ணி ஊற்றுறோம், அதுக்கு உரம் போடுறோம், அதை அவ்வளோ பராமரிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக ஒரு மரத்தை தோட்டக்காரன் அதில் கனிகளை தேடி பார்க்கிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை வந்து தேடி பார்ப்பார், கனி இருக்குதான்னு பார்ப்பார். கனியில் முதல் அந்த குணம் என்னது? அன்பு. அல்லேலூயா. பிரதர்லி லவ், சகோதர சிநேகங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆமென். சகலத்தையும் சகிக்கும், எல்லா கஷ்டத்தையும் பொறுமையாய் சகிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு தாங்க. சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் நம்மளால் காரியத்தை சாதிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு இந்தியாவில்
அதிகமாக இல்லாதிருப்பது சகிப்புத்தன்மை. இன்னும் மேலோங்கி இருப்பதனால மற்றவர்களை அற்பமாக நினைக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். யாரையும் நம்ம அற்பமா நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்மிடத்துல தாழ்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய கிருபையை நம்ம கேட்டா சோதனை காலத்திற்கு நாம் தப்பும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. பொறுமையை குறித்த வசனத்தை காத்து கொண்டபடியினால், பாத்தீங்களா, பொறுமையை குறித்து நம்ம எவ்வளோ தேவ செய்தி கேட்கிறோம், ஆனா காத்து கொள்ளுகிறோமா? ரொம்ப அவசியம். ஒரு விஷயம் நம்மை தேவ சமூகத்தில் யோசிச்சு பார்க்கணும். எத்தனை விஷயம் நம்ம பொறுமையை தவறி இருக்கிறோம், பொறுமையை மீறி இருக்கிறோம், கோபம், எரிச்சல், சண்டை, வாக்குவாதத்துக்குள்ள போயிருக்கிறோமே. தேவ ஜனமே, நம்ம பிலதெல்பியா சபை போல அன்புள்ள சபையா இருப்போமானால், ஓ ஸ்தோத்திரம், பொறுமை கண்டிப்பாக நம்ம இருதயத்தில் ஆளுகை செய்யும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி இந்த ஜிம்மில் போய் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி மசில்லாம் நல்ல ஆக்டிவாக வச்சுக்கிறாங்களோ, அதே போல் சில குணாதிசயங்களை நம்ம இருதயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாம் உடனே வந்துடாது. உடனே வருமா? வராது. இவ்வளோ நாள் நம்ம கேட்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பாருங்க. நீடிய பொறுமையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அன்பை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13:4-8 வரை வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. தயவுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. புகழாது. இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13:7 அதை வாசிக்கிறப்பவே இந்த குணம்லாம் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடு இந்த வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ள. 13:7 சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 8 வாசிக்கலாம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளாலும் ஓய்ந்து போகும், அறிவனாலும் ஒளிந்து போகும். அல்லேலூயா. அன்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட பிரதர்லி லவ், சகோதர சிநேகத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்? பொதுவா இந்த 7 சபையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சபையின் பெயர் சொல்லப்பட்டிருக்கும். இந்த 7 வசனங்கள் இருக்கு. 6 வசனம், 7 வசனம், 8 வசனம், இப்படிலாம் இருக்கு. ஒவ்வொரு அந்த 8 வசனங்கள் ஒவ்வொரு சபையை பற்றி சொன்னதுல முதலாவது சபையின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சபையை குறித்த வசனங்கள் இங்க நமக்கு 7 முதல் 13 வரை பிலதெல்பியாவை குறித்த வசனங்கள். அடுத்து இதை பேசுகிறவர் எப்படிப்பட்டவர், அவருடைய திவ்ய சுபாவங்கள் என்ன என்பது 3வது குறிப்பு. 4வது சபையின் கிரியைகள் என்ன. நிறைய காதுல கேட்குறோம், ஆனால் செயல்படுத்தாமல் போய்விடுகிறோம். வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு சபையின் கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். அடுத்து சபையின் நிலை என்ன, சபையின் குறைகள் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணுவாருங்க. சபையை குறித்து பாராட்டுவார். டே அப்பா, இப்படி இருக்கிற சபை அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவார், எச்சரிப்பார், சபையை ஆலோசனை கொடுப்பார், சில எதிர்பார்ப்புகளை சொல்லுவார். இப்படிலாம் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படிம்பார். கடைசியாக ஒவ்வொரு சபையை முடிக்கும்போது ஆண்டவர் பலன்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ரிவார்டு கொடுப்பார். நீ இப்படி நல்ல கிரியை செஞ்சிருக்கிற, நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன். ஸோ ரிவார்டு அப்ரிஷியேட் பண்ணுவார், வான் பண்ணுவார், ஆலோசனை இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். கடைசியில் ஒவ்வொரு சபையை முடிக்கிறப்ப ஆண்டவர் சொல்லுவார்,
பலன்களை தருகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ சபையில் இதெல்லாம் இருக்கணும். நான் யோசித்து பார்த்தேன், நம்ம தேவ செய்தியில் எச்சரிப்பு இருக்கா? கண்டிப்பாக ஆண்டவர் அங்கே இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பு என்ன? நமது இதய துடிப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அது தேவ செய்தியில் மிக்ஸ் ஆகிருக்கணும். தேவனுடைய ஆலோசனைகள் இருக்க வேணும். கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளை ஒரு சபையில் அறிவிக்க வேண்டும். ஆமேன். வெறும் எச்சரிப்பே இருந்துச்சுன்னா அந்த சபை வளராது. கடைசியில் முடிக்கும்போது பலன்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தோடு முடிய வேண்டும். ஆமேன். ஒரு சபையில் ஒரு செர்மன், ஒரு தேவ செய்தி, இதெல்லாம் கலந்ததாக இருக்கணும். அதுதான் சரியான சபையின் அழகு. வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். பாராட்டு இருக்கணும், அப்ரிஷியேட் இருக்கணும். ஆக அந்த அப்ரிஷியேஷன்லாம் இடையில வரணுங்க. ஆண்டவரே சொல்றார், வாசிங்க 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகளை அறிந்திருக்கிறேன்கிறார். யோசித்து பார்த்தேன், கிரியைகளை பார்ப்பவர் மட்டும் அல்ல, கிரியைகளை ஸ்தோத்திரம் உற்று கவனிக்கிறவர் மட்டும் அல்ல, கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ கேட்கப்படுகிற வசனங்கள் நமது வாழ்க்கையில இருக்கிறதா, அப்பியாசப்படுத்திருக்கிறோமா என்று தேவன் நம்மை உற்று கவனிக்கிறவர் மாத்திரமல்ல, அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க ரகசியமா யாருக்கு தெரியாமல் சில வேத வசனங்களை கை கொண்டபடினாலே அவைகளெல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். யாருமே பார்க்கல, இவ்வளோ நான் வசனத்தை கை கொள்றேன், எனக்கு எந்த ரிவார்டுமே கிடைக்காம போயிருமோன்னு நினைக்காதீங்க, பயப்படாதீங்க, பாரப்படாதீங்க. கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, உற்று கவனிக்கிறவர் மாத்திரமல்ல, எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக படுகிற எல்லா பிரயாசத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த மாதம் வரப்போகிற எல்லா சோதனைக்கும் உங்களை தப்பும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆமென் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும்படியாக இந்த நல்ல செய்திகளை கேட்கும்படி தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். என்ன கிரியைகள் அப்படின்னா கவனிங்க, இந்த 8ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய பாராட்டு இருக்கு, அப்ரிஷியேட் பண்றார், அவருடைய எதிர்பார்ப்பும் உள்ள கலந்துருக்கு. அப்போ கிரியை கண்டிப்பா நம்ம செய்யணும். 2வது வாசிக்கலாம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அல்லேலூயா. அப்போ கொஞ்சமான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கலாம், கொஞ்சமான ஒரு தியாகம் இருக்கலாம், ஒரு கடுகளவு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை ஒருபோதும் அசட்டை பண்ணாத தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய குணாதிசயம் இங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் பலனை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. என்ன செய்கிறோம்? நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை, அப்ப நம்ம கை கொள்றதை பார்க்கிறார், நமது கிரியையை பார்க்கிறார், கொஞ்சம் நம்பிக்கையை பார்க்கிறார், அந்த கடுகளவு விசுவாசத்தை பார்க்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் சபைக்குன்னு சில பிரயாசப்படுங்கன்னு சொல்லுவோம். எனக்காக கிடையாது, சபையில படுகிற எல்லா பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஒருவேளை போதகர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கலாம், அல்லது ஒவ்வொருவரும் உங்களை பாராட்டாம இருக்கலாம். யாரை பற்றி ஒரி பண்ணாதீங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் செய்யுங்கள். ஆமென். கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. ஒரு சேர் எடுத்து வைக்கிறத கூட பார்க்கிறார், ஒரு கிளாஸ் தண்ணி சபைக்கு வர்றவங்களுக்கு ஊற்றி கொடுக்கறதை நம்ம பார்க்கிறார். கிரியைகள் சரியா இருக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறவர் மாத்திரமல்ல, அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. என் நாமத்தை என்னது மறுதலியாமல். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்துக்காக நாம் வாழ்வது. ஆமென். சில இடத்துல சிலர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மாதிரியே காமிச்சிக்க மாட்டான் வேலை ஸ்தலத்தில். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிப்பதுக்கு சமம்.
ஆண்டுடைய பெயரை நம்ம யூஸ் பண்ண நம்ம வெட்கப்பட்டோம்னா பரலோகத்தில் நம்ம பேர் வாசிக்கிறதுக்கு கர்த்தர் வெட்கப்படுவார்னு போட்டிருக்கு. நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது கர்த்தருடைய நாமத்தை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நம்ம மறுதலிக்க கூடாதுங்க. நம்ம கிறிஸ்டின் தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. தெரிஞ்ச என்ன, இப்போ சத்தியத்துக்காக வாழ்கிறோங்கிறத நம்ம காமிக்கணும், நிரூபணம் பண்ணணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. வசனத்தை கை கொண்டு நாம் நடக்க வேண்டும். கை கொள்றத பார்க்கிறார், கிரியைகளை பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆமென், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த ஆகஸ்ட் மாதம் சில திறந்த வாசலை உங்களை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதை சோத்திரம், ஒருவனும் பூட்ட முடியாது. எத்தனை மந்திரமோ மாந்திரிகமோ பொறாமையோ எரிச்சலோ வன்கண்களோ எந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாசலை அடைக்க விட மாட்டார் கர்த்தர், ஆமென். தேவை நாம் வசனத்தை கை கொள்ளுகிற ஜாதியா இருக்க வேண்டும். வசனத்தின்படி நடக்க வேண்டும். வசனத்தை அப்பியாசப்படுத்தணும். அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களை இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். எல்லாம் சேர்ந்து மிக ஸ்தோத்திரம் ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை இங்கே சொல்றார். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். பிரதர்லி லவ், சகோதர சிநேகம் உள்ள சபைக்கு கர்த்தரும் நாமும் அவரை நேசிக்கிறோம், கர்த்தரும் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், ஆமென். பொறுமையா இருக்கும், நீடிய பொறுமை. அப்படி இருந்துட்டோம்னா நம்ம எதையும் சாதிக்கலாங்க. சில விஷயத்துக்கு காலங்கள் கையில் உங்கள் ஆன்சரை விட்டுருங்க. எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. எவ்வளோ முயற்சி எடுத்து பார்ப்போம், சில விஷயங்களுக்கு அது வாய்க்காமலே இருக்கும். அப்படியே அந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து விட்டு வெயிட் பண்ணுங்க, பொறுமையாயிருங்க. பொறுமையை ஆண்டவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஏற்ற நேரம் சில ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார், ஆமென். இத்தனை மாதம் நீ பொறுமையாக இருந்திருக்கிறியே, இத்தனை வருஷம் பொறுமையாக இருந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் உங்களுடைய பொறுமையை கர்த்தர் கனம் பண்ணுகிற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த காரியத்துக்காக நீங்கள் பொறுமையாக இருந்தீர்களோ அந்த காரியத்தில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை சத்துருக்கள் மனமடிவாக்கி இருக்கலாம். அதே சத்துருக்கள் உங்கள் பாத படியண்டையிலே ஆண்டவர் வணங்கும்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எதற்காக? கர்த்தர் உன் பேரில் அன்பாய் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி. ஹல்லேலூயா. ஆமா, நீ வணங்குகிற உங்க தேவன் மெய்யாகவே உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். உன் மேல நேசமாய் இருக்கிறத இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று யார் சொல்லுவார்கள்? உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை சந்தேகிக்கிறவர்கள், உங்கள் மேல் பொறாமை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் அப்படி சொல்லும்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அவர்களுக்காக வழக்காட போகாதீங்க. நமக்கு தேவை பொறுமை. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், அப்படிதானே? காத்து கொள்ளணுங்க. நம்முடைய ஆத்துமா ரொம்ப மென்மையானது, அதை காத்து கொள்ளணும். பொறுமையா நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். பொறுமையை குறித்த வசனத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்ளும்போது நம்முடைய எல்லா சோதனைகளுக்கும் விலைக்கு தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இந்த வாசித்த 9ஆம் வசனத்தில் மிக அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. சத்துருக்கள் இந்த மாதத்தில் உங்களோடு வந்து ஒப்புரவாகும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. உங்களை யார் பகைத்தார்களோ, உங்களை யார் வெறுக்கிறார்களோ, உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல உங்களை பகைக்கிறவர்கள் உங்களோடு வந்து சமரசம் செய்யும்படி தேவன் கிருபை செய்வார். ஆமென். எப்பொழுது?
கொஞ்ச பலன் இருந்து தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கும்போது, ஹல்லேலூயா, அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது, ஆமென். சில நினைக்கலாம், இதெல்லாம் பாஸ்டர் சொன்ன தீர்க்க தரிசனம் வாழ்க்கையில எனக்கு நடக்கவே இல்லையே. கண்டிப்பா நடக்கும். வேதம் சத்தியம், ஆமென். இது பொய் சொல்லாது, ஹல்லேலூயா. ஏன் நடக்கல? வசனத்தை கை கொள்ளாததுனால, பொறுமை இல்லாததுனால, ஆண்டுடைய நாமத்தை மறுதலிக்கிறதுனால. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, பிலதெல்பியா சபையை போல நான் சகோதர சிநேகம் உள்ள சபையாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் கிரியை செய்வேன், ஆண்டுடைய நாமத்தை மறுதலிக்க மாட்டேன். கொஞ்சம் அந்த விசுவாசத்தை, கர்த்தர் கனம் பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன், அதை அசட்டை பண்ண மாட்டேன், வசனத்தை கை கொள்ளுவேன் என்று நீங்கள் ஒரு உறுதி எடுத்தால், உங்களுக்கு நான் தீர்க்கமாக சொல்ல முடியும், இந்த மாதம் சத்துரு உங்களுடைய பாத தண்டையிலே வந்து சரணடைகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அவர்களே சொல்லுவார்கள், நீ ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், உன்மேல் எத்தனை அன்பாய் இருக்கிறார், உன்னை இவ்வளவாய் பாதுகாத்தது கர்த்தர். நான் எத்தனையோ பில்லி சுனியை செஞ்சு பார்த்துட்டேன், எத்தனையோ மந்திரம் செஞ்சு பார்த்துட்டேன், உன் குடும்பத்தை தொடவே இல்லை, உன் தொழிலை அழிக்கவே இல்லை. காரணம், உன்மேல் அன்பாய் இருக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவரே உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அவர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா என்று சத்துரு உன்னை பார்த்து சொல்லுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி கர்த்தர் செய்வாருங்க. சோத்திரம். சத்துரு வந்து உங்கள் மேல் கர்த்தர் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தருடைய கிரியைகள் இந்த ஆகஸ்ட் மாதம் வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவனே அப்படி கர்த்தர் நம்மையில் அன்பா இருக்கிறான்னு கண்டு கொண்டா, நம்ம எவ்வளோ அதிகமாக ஆண்டவர் நம்மையில் அன்பா இருக்கிறான்னு கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்துரு வந்து சொல்றானா, உங்க கர்த்தர் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறான்னு சொல்லி. நான் யோசித்து பார்த்தேன், அப்போ நம்ம ஆண்டுடைய அன்பின் நீளம் அகலம் உயரத்தை எவ்வளவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கண்டிப்பாங்க. நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் அடிக்கடி சொல்லியிருக்கு, உங்கள் பிரச்சனையை மறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சிலுவை தியானம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் படாத நிந்தையாக நம்ம பட்டுட்டோம், அவர் படாத அவமானமாக நம்ம பட்டுட்டோம். அவரை சிலுவையிலே காரி உமிழ்ந்தார்கள். செய்யாத தவறுக்கு இவனை சிலுவையில் அறையும் என்றார்கள். எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரை சிலுவையில் அறைந்தார்களே, எத்தனை கொடூரம், எத்தனை வேதனை நிறைந்தது. எல்லாவற்றையும் அப்பன் இயேசு சிலுவையிலே பொறுமையாய் சகித்தார். அல்லேலூயா. ஆமென். ஓங்கி கன்னத்தில் அறைந்தார்கள். முள்முடி சூடி அதை சோத்திரம் ஒரு குச்சி வச்சு அடிச்சாங்க பாருங்க. அடிக்கிறப்ப எப்படி இருந்திருக்கும். அந்த முள்ளெல்லாம் தலை அது ரொம்ப சென்சிட்டிவானது. முள்ளு காலில் குத்தாலே வலிக்குது. யோசிச்சு பாருங்க. தலையில குத்தி அது உள்ள போய் அங்கிருந்து ரத்தம் பெறிட்டு வர்றப்ப அவர் அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. முகம் முழுவதும் இரத்த கரை, அவருடைய முகம் ரூபம் மாறிற்று என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். நம்முடைய பிரச்சனையை அவருடைய பிரச்சனைக்கு முன்பாக வச்சா சோத்திரம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் படாத நிந்தையா, அவர் படாத அவமானமா, அவர் படாத வேதனையா நம்ம பட்டிருக்கிறோம். சோத்திரம் எல்லாம் தேவன் சகித்தார். அல்லேலூயா. பொறுமை நமக்கு வேண்டும். பொறுமை இருக்கும்போது தேவன் நம்மை சோதனை காலத்திற்கு தப்பும்படி செய்வார். யாக்கோபு 5:11 வாசிக்க கேட்போம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும். பார்த்தீங்களா? பொறுமையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தரே செயல்படுகிறார். அல்லேலூயா. பொறுமையை நம்ம இழந்துட்டோம்னா கர்த்தருடைய செயல் அங்க இருக்காது. ஸ்தோத்திரம். பொறுமை வாக்கு தத்தங்களை நிறைவேற தேவனுடைய சமூகத்திலே அவகாசம், இந்த காலத்தை கர்த்தர் கையிலே விட்டு விடுங்கள். ஆமென். காலங்கள் பதில் சொல்லும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா.
7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு பொறுமையை அங்கே எவ்வளோ அழகா சுட்டி காட்டுகிறார் பக்தன் யாக்கோபு. 7ஆம் வசனம் 5-7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். ஒரு விவசாயி முன்மாரிக்காக பின்மாரிக்காக எவ்வளோ காத்திருக்கிறான். விதைச்ச உடனே அடுத்த நாளே கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறானா? ஒரு விவசாயியை போல விசுவாசி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு என்ன முயற்சி எடுத்த இன்னைக்கு அடுத்த நாள் அப்படி கொட்டணும் ப்ராஃபிட். எப்படிங்க கொட்டும்? கொட்டாது. ஒரு விவசாயி முன்மாறி பின்மாறி எல்லாம் பெய்து அதை முளைத்து அது பூத்து காய்த்து அதை அறுவடை செய்து அதுக்கப்புறம் களஞ்சியத்தில் போய் களஞ்சியத்திலிருந்து ஃபீல்டுக்கு போய் அவன் அங்கே போய் தான் அது சேல்ஸ் ஆகுது. அது வரை பொறுமையோடு காத்திருக்கிறது போல. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பெரிய கேன்சர் என்ன அப்படின்னா 3 காரியங்கள். கம்ப்ளைண்ட், எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறது. இது சரியில்லை, அது சரியில்லை. ஆவிக்குரிய கேன்சர் இதுதாங்க. ஆவிக்குரிய புற்றுநோய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பாஸ்டர், எங்கள் வீடே சரியில்லை, கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, இதே பொழப்பு, புலம்பல். இது ஆவிக்குரிய கேன்சர். கவனமாக இருக்கணும். அடுத்து கம்பேரிசன். எப்பவும் மற்றவங்களே பார்க்குறது. அவன் பாரு, நேற்று பிறந்தவன், நேற்று இந்த தொழில் ஆரம்பித்தான், எப்படி கொட்டுது, நான் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு லாபம் இல்லை, சபைக்கு நான் செய்கிற எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருபோதும் பிறரை மதிப்பீடு செய்யாதீர்கள். அல்லேலூயா. பிறரையே வைத்து உங்கள் வாழ்க்கையை வாழாதீங்க. அவசரப்பட்டு அவசரமா பிஸ்னஸ் பண்ணாத. பொறுமையா நிதானத்தோடு செய். ஒரு விவசாயி காத்திருப்பது போல முன்மாரிக்காக பின்மாரிக்காக காத்திருந்து கடைசியில் அதனுடைய பலனை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஆமென். கம்ப்ளைண்ட் ஒரு கேன்சர், கம்பேரிசன் ஒரு கேன்சர், கிரிட்டிசிசம், மற்றவங்களை எப்பவும் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. 3 புற்றுநோய், 3 இருக்கவே கூடாது நமக்கு. அது அழகு அல்ல. நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்த பிரயாசத்தையும் போய் உள்ளே எட்டி பார்க்கணும். எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? சும்மா அந்த வருமானம் வந்திருக்குமா? டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அவங்களுடைய உழைப்பை கொட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம அவங்களுடைய பலனை மட்டும் பார்ப்போம். அது எப்படி இவ்வளோ ரொம்ப ஷார்ட் டைமில் சீக்கிரத்தில் எப்படி அவங்க வந்துட்டாங்க, நான் இன்னும் வரல, அப்படியே இருக்கிறேன். ஒருபோதும் பிறரை ஒப்பிடாதீர்கள். அல்லேலூயா. இந்த பொறுமை சுபாவம் இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய வேலைக்காக நாம் காத்திருப்போம். அல்லேலூயா. அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை அவருடைய நேரத்தில் அவருடைய ஸ்டைலில் செய்யட்டும், நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து. நீங்களும் யாரு? ஒரு விவசாயி இவ்வளவு பொறுமையா இருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிகளை இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தை பார்த்து அவர்களெல்லாம் நீங்கள் திருஷ்டாந்தங்களாக வைத்துக் கொள்ளுங்கள், முன்மாதிரியாய் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. திருஷ்டாந்தனா என்ன? ஒரு எக்ஸாம்பிள், முன்மாதிரி. ஒரு மாதிரி கிடையாது. நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க பார்த்தீங்களா. சோத்திரம். சத்தியம் பொறுமையாய் வளர்றதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவசரமாய் வளர்வது ஆபத்து. நிதானத்தை நாம் இழந்து விடுவோம். ஒரு செடி பாருங்க, வாழை மரம் பாருங்க, சீக்கிரம் வளர்ந்து சீக்கிரம் கனி கொடுத்துருது. ஆனால் ஒரு பெரிய ஆலமரம்,
பெரிய அந்த மரத்தை பாருங்க, அது ரொம்ப லேட் ஆகும், ஆனால் 100 வருஷம் உயிரோடு இருக்கும். அல்லேலூயா. 100 வருஷத்தை கண்ட எத்தனை மரம் இருக்கு? ஒரு மரத்தை காமிங்க பார்க்கலாம். வாழை மரம் 100 வருஷம் இருந்துச்சுன்னு இருக்காது. மரங்களிலே வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? நமக்கு படிப்பினைகள், அவசரப்படக்கூடாது. சோதரன், நீங்களும் நானும் தேவனுக்கென்று பரிசுத்த பக்தியுள்ள சந்ததிகளை உருவாக்கும்படி தேவன் நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தரை சேவிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி நமது பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆலமரத்தை போல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இந்த உலகத்தில் தேவன் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக நிழல் தருது பாருங்க. அதனுடைய நிழலை தேடி எத்தனை ஜீவராசிகள் வருகிறது, கூடு கட்டுகிறது. பறவைகள் எத்தனை பேர் அதை தேடி வர்றாங்க, பறந்து விரிந்து நிற்கிறது பார். வருஷங்கள் ஆகும். பொறுமையோடு காத்திருப்போம். தேவன் நமது காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆக பொறுமையை குறித்த சொன்ன வசனத்தை நாம் காத்து கொள்ளும் போது சோதனை காலத்துக்கு நாம் தப்புவோம். திறந்த வாசலை இந்த மாதம் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய சத்துருக்கள் நம்மை தேடி வந்து ஒப்புரவாகி சொல்லுவார்கள், கர்த்தர் உண்மையில் அன்பாய் இருக்கிறார். இதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன வேணும்? ஆமென். இந்த பிலதெல்பியாவுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளும் போது, தேவ வசனத்தை நாம் கை கொள்ளும் போது, சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது, ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் தாங்க, அநேகரோடு அன்பாக இருந்து ஐக்கியமாக இருந்து நம்முடைய உறவுகளை நாம் காத்து கொள்ளுவோம். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம். தேவனும் நம்மையில் அன்பாக இருப்பார். கிரியை செய்வோம். கொஞ்சம் பலனை அசட்ட பண்ணாதீங்க. தேவனுக்காக எதையாவது செய்யுங்க. ஆண்டவர் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, கவனிக்கிறவர் மாத்திரமல்ல, நமது கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை அப்ரிஷியேட் பண்ணுவார். அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான பிலதெல்பியா சபையிலிருந்து கொடுத்த நல்ல பொறுமையை காத்து கொண்டபடினாலே சோதனை காலத்தில் தப்புவிப்பேன், நானும் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னீங்களாப்பா. நாங்கள் பொறுமையை காத்து கொள்ள ஆண்டவரே எப்போதும் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அவசரப்படக்கூடாதப்பா ஆண்டவரே. தேவனுடைய கிரியை நாங்கள் பார்க்கணும், உமது பலனை நாங்கள் பார்க்கணும்ப்பா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று வேதம் ஒவ்வொரு சபைக்கும் அழைப்பு கொடுக்கிறதப்பா. ஆண்டவர், எங்களை ஜெயிக்கிறவர்களாக நீர் எங்களை அழைக்கிறீர் சுவாமி. ஒருபோதும் இன்றைக்கு வந்த ஒருவர் கூட ஆண்டவரே இந்த மாதம் தோற்று போனேன்னு சொல்லக்கூடாதப்பா. ஜெயிக்கிறவனானேன் என்று சொல்லி
வேத வசனத்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து ஓட, எல்லா பிரச்சனைகளையும் சவாலாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஓட உதவி செய்யுங்க. பொறுமையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. வசனத்தை கைக்குள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.